தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். உலகத்துல பல நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற மக்கள் அவர்கள் பண்பாட்டுக்கு ஏற்ப, அவர்கள் கலாச்சாரத்துக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். அவங்க உடை அணியறதுல இருந்து, உணவு சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே மாறுபடும். அது நீங்க ஐரோப்பிய நாடுகளாகட்டும், கீழ்த்திசை நாடுகளாகட்டும், வளைகுடா நாடுகளாகட்டும், இப்படி எந்த நாடாக இருந்தாலும் சரி, மக்கள் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய தோற்றம், நடைமுறை எல்லாம். அதுல நீங்க இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கு பாருங்க, அங்க சில பேர் பயணம் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா கூட தொலைக்காட்சியில இப்ப பாக்குறோம். அந்த வளர்ந்த நாடுகள் இல்லைன்னா கூட நீங்க பாருங்க, தொலைக்காட்சியில இந்த திரைப்படங்கள்ல அவங்க கனவு காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல தான் எடுப்பாங்க. அப்போ ஏறத்தாழ அந்த வெளிநாட்டுல மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த நாடு தோற்றம் எப்படி இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானதுதான். எல்லா இடமும் ரொம்ப தூய்மையா இருக்கும். பொதுமக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்பாட்டோட சிரித்து பழகி, பொது இடத்தை அசிங்கப்படுத்தாம இப்படி எல்லாம் மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். இதை நீங்க சாதாரணமா யாருக்குன்னா பேசி பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அந்த நாட்டுல எல்லாம் அப்படி இருக்கலாம் சார், நம்ம நாட்டுலாம் அப்படி பண்ண முடியாது, அப்படி ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சரிப்படாதுங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கதான் அப்படி இருக்கும். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நாட்டுலதான் அப்படி இருக்க முடியும், இந்த நாட்டுல அப்படி இருக்க முடியாதுன்றது சரியா, இல்ல அந்த நாட்டு மக்கள் அப்படி இருப்பதனால அந்த நாடு நன்றாக இருக்கிறதா? இப்ப இதான் கேள்வி. ஒரு நாடு நல்லா இருக்கிறதுனால அந்த மக்கள் நல்லா இருக்காங்களா, மக்கள் எல்லாம் சரியா இருக்கிறதுனால அந்த நாடு நன்றாக இருக்கிறதா? நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில பலவிதமான பணிகள், அதாவது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கங்களேன், கணவனாக அல்லது மனைவியாக, குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக, தாய் தந்தையருக்கு பிள்ளையாக, அப்புறம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள உறவினராக, இப்படி ஒரே மனிதன் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு விதமான கடமைகளோடு பழகுவான். அலுவலகத்துக்கு போறப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. சமுதாயத்துல பொதுவா வீதிகள்ல இறங்கி மற்ற பொது இடங்களுக்கு வர்றது போகும்போது இருக்கிறது வேற. ஒரு சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு இருக்கக்கூடிய விதிகள், சட்டங்கள், இதை மதித்து நடக்கிறதுன்றது வேற. அப்போ ஒரு மனிதனுக்கு தீவா ஒரே மனிதனா இருக்கிறது இல்ல. அவன் இருக்கக்கூடிய இடங்கள்ல பல்விதமான மனநிலைகள்ல, சூழல்கள்ல பழகிறான். இந்த உறவு முறைகள் இருக்கு பாருங்க, இது மனிதனுக்கு மட்டுமே உரியது. இது விலங்குகளுக்கு கிடையாது. நீங்க விலங்குகள், நம்ம திருக்குறளார் முனுசாமின்னு ஒரு ஐயா இருந்தாங்க, இப்ப தவறிட்டாங்க. ரொம்ப சிறந்த தமிழறிஞர், எதையும் ரொம்ப நகைச்சுவையா சொல்லக்கூடியவங்க. அவங்கதான் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு தான் இந்த உறவு முறைகளை சரியா பாத்துக்கணும், காப்பாத்தணும், எல்லாம் சரியா இருக்கணும்ன்றதெல்லாம் மனிதனுக்கு, அது விலங்குகளுக்கு கிடையாது, பறவைக்கு கிடையாது. அப்படின்னும் போது அவர் வேடிக்கையா சொல்லுவார், நீங்க எங்கேயாவது ஒரு கோழி அல்லனா சேவல் இப்படி சொல்லி பாத்திருக்கீங்களா? என்னது, அது எங்க வீட்டுக்காரோட தம்பி தான் அந்த பக்கமா மேய்ஞ்சிட்டு இருக்கிறாரு, எங்க சித்தப்பா இப்பதான் அடுப்புல வெந்துகிட்டு இருக்கிறாரு, எங்க மாமா இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு, இப்படின்னு ஒரு பறவை சொல்லி நீங்க கேட்பீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா பறவைகளுக்கு உறவு முறை கிடையாது, விலங்குகளுக்கு உறவு முறை கிடையாது. மனிதனுக்கு தான் உறவு முறைகள், அந்த உறவு முறைகளை காப்பாற்ற வேண்டிய கடமைகள், அப்புறம் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதிகள், அந்த விதிகளை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல், இதெல்லாம் மனிதனுக்கு உண்டு. இப்போ எந்த குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறார்களோ, அந்யோன்யமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக வளர்கிறார்கள் தான் ஆய்வுகள் சொல்லுகின்றன. இப்ப முதல்ல கல்யாணம் ஆன புதுசுல கணவன் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா கூட மனைவி இருந்து கணவனை நேர்படுத்துவது உண்டு. மனைவி கொஞ்சம் புரிந்து கொள்ளாமல் இருந்தா கூட கணவன் நேர்படுத்துவது உண்டு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வந்திருந்து வச்சுக்கோங்க, குழந்தைகள் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா கணவன், மனைவி, குழந்தைகள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போறோம். அலுவலகத்துல ஒரு சீனியர் ஆபீசர், நமக்கு மேல இருக்கக்கூடியவர், நமக்கு சமமா இருக்கக்கூடியவங்க, நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, இப்படி பல நிலைகள்ல இருப்பாங்க இல்லையா? இந்த உறவு முறைகள்ல எந்த மாற்றமும் வராம எல்லாரும் அவங்களுக்குரிய மரியாதையோட எப்ப நடந்துக்கிறாங்களோ அப்ப அந்த அலுவலக சூழல் சரியா இருக்கு.
அதே மாதிரி சமுதாயத்துல பொதுவா நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா விதிகள் இருக்கு இல்லைங்க. பொதுவா பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள். நான் என் வீட்டுல இருக்க மாதிரியே தெருவில் இருக்க முடியுமா? நான் வீட்டுல இருக்க மாதிரியே பொது இடங்கள்ல இருக்கலாமா? முடியாது. பொது இடங்களுக்கு வரப்ப அது பொதுவான இடம். அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, பொதுவான இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த எல்லைகளை நாம் தெரிந்து கொள்ளலனா என்ன ஆகும்? தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இன்னைக்கு சொல்றோம் பிளாஸ்டிக் பயன்படுத்துறத தவிருங்க, பிளாஸ்டிக் வேண்டாம், சுற்றுச்சூழலை கெடுக்கிறது, எங்கும் பசுமையை காக்க வேண்டும் எல்லாம் பேசுகிறோம்ல. ஆனா இன்னைக்கு கூட நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம நாட்டோட தென் மாவட்டங்கள் பக்கமோ அல்லது மற்ற பிற பக்கங்கள் பக்கமோ பயணம் செய்து பாருங்க. நீங்க தொடர் வண்டியில போனாலும் சரி, கார்ல மற்ற பயணங்கள் போனாலும் சரி, சாலைகள்ல நீர்நிலைகளா இருந்த இடங்கள்ல எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள்னு கிடக்குது. இது யார் கொண்டு வந்து போடுறா? பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லா இடத்துலயும் கிடக்குதா இல்லையா? நீர்நிலைகள்ல தண்ணி கிடையாது, தண்ணி இல்லாம போயிருச்சு, எல்லா இடங்களும் வறண்டு கிடக்குது. வறண்ட இடத்துல குப்பைகள் கிடக்குது. இது குப்பைகள் போட சொல்லி சட்டம் சொல்லுதா? இல்ல. அப்போ மக்கள் சரியாக இருந்தா இந்த சூழல் சரியா இருக்கும். இத நான் சொல்லலுங்க, நம்முடைய அவ்வை பாட்டி பேசுகிறார். ஒரு பழைய தமிழ் பாட்டு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம எப்படி இருந்தா சரியா இருப்போம்னு பேசுகிறது. அவ்வை பாட்டி என்ன தொடங்குகிறாள்? நாடாகொன்றோ காடாகொன்றோ, இப்படி பாட்டு. அது ஒரு நல்ல வளர்ந்த நாடுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வளர்ச்சி இல்லாம காட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஊர், எந்த வளர்ச்சியும் கிடையாது. நாடாகொன்றோ காடாகொன்றோ. அடுத்த வரி, அவலா கொன்றோ மிசையா கொன்றோ என்றால் எங்க பார்த்தாலும் வெறும் மலையா இருக்கக்கூடிய கல் மலை இருக்கக்கூடிய மேடுகளா இருந்தாலும் சரி, மிசையா கொன்றோன்னா ஒண்ணுமே இல்லாம பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி. அப்ப ஒரு நாடு நாடா இருந்தாலும் சரி, நாடு இல்லாம காடு மாறி இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, அதை எப்ப நல்ல இடம்னு நீங்க சொல்லுவீங்க தெரியுமான்னு அவை கேட்கிறார். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. எந்த நாட்டில் அல்லது எந்த இடத்தில் மக்கள் சரியாக இருக்கிறார்களோ அந்த இடத்துலதான் அந்த நாடுதான் நன்றாக இருக்கும்னு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அவ்வை சொல்லி வைத்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நாடு சரியில்லைங்க, அதனால்தான் நம்ம மக்கள் நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோம். அவ்வை என்ன சொல்லுகிறாள்? நீ சரியா இருக்கிறியா? முதல்ல உன்னுடைய கடமைகளை நீ ஒழுங்கா செய்யறியா? உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையை கூட ஒழுங்கா செய்திருவ. ஆனா சமுதாயத்துக்குன்னு உனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, உன்னுடைய விதிகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பின்பற்றினால் இந்த நாடு நல்லா இருக்கும். அப்ப அவ்வை என்ன சொல்லுகிறாள்? நாட்டை குறை சொல்லாதே, நீயும் நானும் நன்றாக இருந்தால் இருக்கும் நாடு நன்றாக இருக்கும் என்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய அவ்வை பிராட்டி தமிழிலே அழகாக எழுதி வைத்தாள்.